ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டூ ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஜோசா கவுன்சிலிங்ல ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4, ரவுண்ட் 5ல யாரெல்லாம் சீட்ஸ் எடுத்தாங்களோ, அவங்க சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ வந்து பே பண்ணியிருப்பாங்க. அதையும் தாண்டி இந்த சீட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸும் பே பண்ணணும் அப்படிங்கிறதே அவங்க அவங்களோட வெப்சைட்ஸ்ல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுத்திருந்தாங்க. ஸோ நாமளுமே நம்மளோட சேனல்ல வீடியோவா போட்டிருந்தோம். இதையும் தாண்டி இன்னொரு அப்டேஷன்ஸ் குடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்குற புது நபரா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல்க்கு ஈஸியா வரும். இப்ப பாருங்க, உங்களுக்கு பர்ட்டிகுலரா ஜோசா கவுன்சிலிங்ல ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4, ரவுண்ட் 5ல சீட்ஸ் எடுத்தவங்க சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ வந்து பே பண்ணியிருப்பாங்க. ஜெனரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல்லாம் இருந்தா 35,000ம், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருந்தா 17,500ம் பே பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து ஜோசால கண்டிப்பா எனக்கு இந்த சீட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா, ஜெனரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல்லா இருந்தா 45,000ம், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருந்தா 20,000ம் பே பண்ண சொல்லியிருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதையும் தாண்டி எனக்கு இதையும் தாண்டி இன்னொரு நியூ அப்டேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, எனக்கு என்னோட ஜேஇ மெயின் ஸ்கோர் கார்டு இருக்கு. எனக்கு ஜோசா கவுன்சிலிங்ல நல்ல சீட்ஸ் அமையல. சிசாட் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதையும் தாண்டி சிசாட் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னா, நீங்க கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட ஸ்கோர் கார்டு அனுப்புங்க. கண்டிப்பா அதுக்குண்டான அப்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ ஜோசா வெப்சைட்ஸ்ல ஒரு நியூ அப்டேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ்க்கு பே பண்றதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூலை 26 ஈவினிங் 5 பிஎம். அதாவது இன்னைக்கு ஈவினிங் 5 பிஎத்துக்குள்ள நீங்க பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஜோசால சீட்ஸ் எடுத்தாங்களோ, அவங்க பர்ட்டிகுலரா அந்த சீட்ஸ் வேணும் அப்படின்னா, பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இப்போ வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸுக்கு வந்து ஜூலை 27 5 பிஎம், அதாவது நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள நீங்க பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ வந்து பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேட்ட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஹேப்பியான நியூஸ். இதையும் தாண்டி எனக்கு இந்த சீட் வேண்டும். அதாவது ஜோசா கவுன்சிலிங்ல நான் எடுத்திருக்கிற சீட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ வந்து பே பண்ணணும். சப்போஸ் எனக்கு இந்த சீட் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ யாரெல்லாம் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ வந்து பே பண்ணல அப்படின்னா, அவங்களோட சீட்ஸ் வந்து கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் சிசாப்க்கு அது வேக்கன்ட் சீட்டா கன்வெர்ட் ஆயிடும். சரிங்களா? இருந்தாலும் நீங்க சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ வந்து பே பண்ணியிருப்பீங்க. அந்த சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ்ல வந்து உங்களுக்கு 7,000 போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட் சிசாப்க்கு வரும். ஸோ நீங்க சிசாப்ல நியூவா சீட்ஸ் எடுக்கலாம். ஆனா ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, ஜோசால உங்களுக்கு எந்த சீட்ஸ் கிடைச்சதோ அந்த சீட்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுனால, இப்போ கையில எந்த சீட்ஸுமே இருக்காது. சரிங்களா? சிசாப்ல புதுசா சீட்ஸ் எடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு சீட்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஜோஸால நீங்க என்ன சீட்ஸ் எடுத்தீங்களோ, அந்த சீட்ஸ் வந்து கேரண்டி சீட்ஸ். அந்த சீட்ட கையில வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதற்கு பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ பே பண்ணி கையில வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து சிசாப்ல மோதும்பொழுது, இந்த சீட்ஸ் சப்போஸ் சிசாப்ல வேற சீட்ஸ் கிடைச்சுச்சுன்னா, இந்த சீட் போயி சிசாப்ல வேற சீட்ஸ் அமையும். சரிங்களா? சப்போஸ் சிசாப்ல சீட்ஸே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல, உங்களுக்கு இந்த சீட்ஸ் கேரண்டியா இருக்கும். ஆனா பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ நீங்க பே பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு இந்த சீட்ஸும் கேன்சல் ஆயிடும். சிசாப்லயும் சீட்ஸ் கிடைக்கல அப்படின்னா, கையில எந்த சீட்டுமே இருக்காது. அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ பே பண்றதுக்கு நாளைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஹேப்பியான நியூஸ். ஒன்ஸ் நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவ செக் பண்ணிட்டு பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ பே பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல்க்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.